கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாரும் பார்த்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டிஆர்பியில் கேட்கப்பட்ட முன்னாடி கேட்கப்பட்ட இலக்கணத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? பார்க்கலாமா? கொஸ்டினுக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? அறிஞர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர், சரிங்களா? நம்ம ஓர், அவர், அதாவது பவர், வவர், அந்த மாதிரி முடியும் போது நம்ம வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி அறிஞர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். வருகிறான் அப்படிங்கிறது எவ்வகை வினைமுற்று? வருகிறான் அப்படிங்கிறது எவ்வகை வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் தெரிநிலை வினைமுற்று. இது ஏன் தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வருகிறானுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு பேர் ஒருத்தருடைய, இப்போ கண்ணன் வருகிறான், வருகிறான் கண்ணன், எப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் அந்த வருகிறான் வார்த்தைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேரை கொடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா அது நம்ம குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இப்போ மொட்டைக்கட்டையாக அவங்க வருகிறான் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அது தெரிநிலை வினைமுற்று. குறில் என்பதன் மாத்திரை என்ன? குறிலோட மாத்திரை என்ன? 1, சரிங்களா? குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, ஒற்றுக்கு அரைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, அடுத்து ஒற்றுக்கு அரை மாத்திரை, சரிங்களா? கண்டான், இது எந்த காலத்தை குறிக்குது? கண்டான் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்குது அப்படின்னா, இறந்த காலத்தை குறிக்குது. அவன் பார்த்து முடிச்சிட்டான், சரிங்களா? அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டதுனால அது கண்டான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது. அடுத்து போவான் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. போவான் அப்படிங்கிறது இனிமேதான் போறான் அப்படிங்கிறப்ப அது எதிர்காலத்தை குறிக்குது, சரிங்களா? போவான் என்றது எதிர்காலத்தை குறிக்கிறது. அடுத்து வந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் வா. அடுத்து ஓடினான், அதோட வேர் சொல் கேட்டிருக்காங்க, ஓடு, சரிங்களா? அதாவது இப்போ நம்ம வேர் சொல் படிச்சுப்போ ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையில வேர் சொல் பகுதியை மட்டும் கேட்பாங்க. அந்த பகுதியை மட்டும் பிரித்து சொல்ற அந்த பகுதி எப்படி இருக்கணும்? கட்டளையா இருக்கணும். அப்படி இருக்கிறது வேர் சொல்லுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. வந்தானுக்கு வா அப்படின்றது வேர் சொல்லு, ஓடினான் அப்படின்றதுக்கு ஓடு அப்படின்றது வேர் சொல்லு. அடுத்து கண்ணோட பொருள் கேட்டிருக்காங்க. கண் 3 சொல்லினா கண், சரிங்களா? 3 சொல்லினா கண், அதுக்கு பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பார்வை உறுப்பு. கண் நம்ம என்ன செய்யறோம்? கண்ணை வச்சு பார்க்க தானே செய்யறோம், அதனால கண் பார்வை உறுப்பு. அடுத்து இசை என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இசை என்பதன் இலக்கண குறிப்பு என்னது? இசை என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு, சரிங்களா? இசைன்றது நம்மளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலை. அப்படிங்கிறப்ப அந்த இசைங்கிறது பண்பு, சரிங்களா? பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லணும். இப்ப இசை என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்பாகு பெயர், சரிங்களா? பூங்கொடி வந்தால் அந்த தொடர்ல இருக்கக்கூடிய ஆகுபெயர் என்ன ஆகுபெயர்னு கேட்காங்க. பூங்கொடி வந்தால் அது பொருளாகு பெயர், சரிங்களா? பூங்கொடி வந்தாலுங்கிறது பொருளாகு பெயர். இப்போ பூங்கொடியில வந்திருக்கிற பூ பூவை குறிச்சிச்சு அப்படின்னா அது சினையாகு பெயர்னு மாறிடும். ஏன் அந்த பூவை சினையாகு பெயர்னு சொல்றோம்? பூ நம்ம தலையில வைக்கிறதுனால அது சினையை குறிக்கிறதுனால சினையாகு பெயர்னு சொல்றோம். இப்ப இவங்க கேட்டிருக்கிறது பூங்கொடி வந்தால் அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. அப்போது அது பொருளாகு பெயர். பூங்கொடியில வந்திருக்கிற பூ பூவை குறிக்காமல் பூங்கொடி அப்படின்ற ஒரு பெயரை உடைய பெண்ணை குறிப்பதால் பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து சேரன் எவ்வகை திணை? சேரன் எவ்வகை திணை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா உயர்திணை,
சரிங்களா. சேரனுங்கிறது ஒரு மனுஷன். ஆணோ பெண்ணோ, அந்த ஆண் பெண்கள்ல நிறைய பேர் சேர்ந்ததோ எனது உயர்திணை. கரெக்டுங்களா. அதனால இப்ப சேரன்கிறது ஒரு ஆண் மகன். சோ அது வந்து உயர்திணையை குறிக்கும். பந்து உருண்டது, இது வந்து எவ்வகை வலுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பந்து உருண்டதுன்றது எவ்வகை வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திணை வலுவாக்கல் அக்ரிணை சொல். இது வந்து திணை வலுவாக்கல் அக்ரிணை சொல். பந்துங்கிறது ஒரு அக்ரிணை பொருள் இல்லைங்களா. அதனால வந்து இது வந்து திணை வலுவாக்கல் அக்ரிணை சொல். சரிங்களா. மழை பெய்ததுல உள்ள வினைமுற்று யாது. மழை பெய்தது அப்படின்ற வார்த்தையில உள்ள வினைமுற்று யாதுன்னு கேட்டிருக்காங்க. பெய்தது அப்படிங்கிறதா வினைமுற்று. மழை பெஞ்சிருச்சு, பெஞ்சு முடிச்சிருச்சு. சரிங்களா. அதனால மழை பெய்ததுங்கிறதுக்குரிய வினைமுற்று வந்து பெய்தது தான் வினைமுற்று. மழையை சேர்க்கக்கூடாது, பெய்தது தான் வினைமுற்று. அன் ஆன் அல் ஆள். அன் 2 சுழியின், ஆன் 2 சுழியின், அல் பொதுலகரம், பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம். அடுத்து ஆள், அது வந்து பொதுலகரம், பள்ளிக்கூடத்துக்கு வர. இது வந்து என்ன விகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இந்த 4மே வந்து எவ்வகை விகுதின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. அன் ஆன் அல் ஆள், இது வந்து எவ்வகை விகுதின்னு கேட்டாங்கன்னா ஆண்பால் பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் பெண்பால் வினைமுற்று விகுதி. அன்னோ ஆணோ ஆணை குறிக்கும், அள்ளோ ஆளோ பெண்ணை குறிக்கும். சோ இது வந்து ஒரு வார்த்தைக்குரிய இறுதியில வரும். இறுதியில வந்து முடிஞ்சும் போயிடும். அது வந்து அடுத்து எஞ்சி நிக்காது, முடிஞ்சு போயிடும். சோ ஆண்பால் பெண்பால் வினைமுற்று விகுதி கடைசியில வர்றதுனால விகுதி. வினைமுற்றுங்கிறது அந்த வார்த்தை வந்து முடிஞ்சு போயிருது. இப்ப ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டு வாராள் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா, வருகிறாள் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அது வந்து முடிஞ்சு போயிருது. சோ முடிஞ்சு போறதுனால அது வந்து ஆண்பால் பெண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா. அடுத்து மலை என்பதன் பன்மை சொல் யாது. மலை குண்டுலா, அதாவது கல் பல் அது மாதிரி குண்டுலா அந்தலா வந்தா அவங்க என்ன கேட்டாங்கன்னா மலை என்பதன் பன்மை சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. மலைங்கிறது ஒரு மலையை குறிக்குது. மலைகள், அப்ப அது பன்மைனா என்னது, மலைகள் அப்படின்னு வரணும். அப்போ மலையோட பன்மை சொல் என்னது, மலைகள். அடுத்து விகுதி பெற்று வரும் வினைமுற்று எவ்வகை வினைமுற்று. இது நம்ம கவனிச்சு போடணும்பா. விகுதி பெற்று வரும் எவ்வகை வினைமுற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா வியங்கோல் வினைமுற்று தான் இந்த இடத்துல வரணும். சரிங்களா. தமிழா என்பதனின் இலக்கண குறிப்பு யாது. தமிழ்ல வந்து ஆ இருக்கு இல்லையா, நெடில் ஆ இருக்கு இல்லைங்களா, அதோட இலக்கண குறிப்பு யாது அப்படின்னு கேட்டுக்காங்க. வினா இடைச்சொல். சரிங்களா. இந்த ஆங்கிறது வந்து வினா, ஒரு கேள்வி எழுப்பும் போது கேள்வி எழுப்பக்கூடிய வார்த்தைகள்ல நடுவுல வரும். சோ அதனால இந்த ஆ என்பதன் இலக்கண குறிப்புன்னு கேட்டுட்டாங்க. ஆ என்பதன் இலக்கண குறிப்புன்னு கேட்டுட்டாங்கன்னா வினா இடைச்சொல். சரிங்களா. இந்த நன்று, இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. நன்று அப்படிங்கிறது வந்து குறிப்பு வினைமுற்று. ஏன் இதை குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோம், அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா நல்லா செஞ்சுருக்கிற, சூப்பராக செஞ்சுருக்கிற, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டோம் இல்லைங்களா. அந்த நன்று அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு பண்பை குறிக்குது, அவங்களுடைய ஒரு நல்ல செயலை குறிக்குது. அப்படின்றப்ப இது வந்து என்ன செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்றத குறிக்காமல் ஒரு நல்ல ஏதோ ஒரு செயல் செஞ்சுருக்காங்க, அதை நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்றத குறிக்குது. ஸோ அதனால் இது வந்து நன்று அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா குறிப்பு வினைமுற்று. நன்று அப்படின்றதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா குறிப்பு வினைமுற்று. சரிங்களா. அடுத்து வந்து மா என்பதன் பொருள் தருக. மா என்ற சொல்லுக்கு பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. மா என்ற சொல்லுக்கு பொருள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய அப்படி சொல்லலாம், மாமரம் சொல்லலாம், விலங்கு சொல்லலாம், அப்புறம் வண்டு, இந்த மாதிரி மா அப்படிங்கிறது நெடில் மாப்பா. மா அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் ஆனால் பல பொருள் தரக்கூடியது. ஸோ இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம கேள்விப்பட்டதாக தான் இருக்கும், 1-2 மட்டும் நம்ம கேள்விப்படாததாக இருக்கும். இதில் உங்களுக்கு எது புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, ஈஸியான கேள்வி.
வாழ்க வாழிய வாழியர். வாழ்க வாழிய வாழியர். இது இதுக்கான இலக்கண குறிப்பு. சரிங்களா? சொல்லுங்கள் கமெண்ட்டில். தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நிறை குறைகள் இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவுக்கு நீங்கள் லைக் கொடுத்தா மட்டும்தான் அது எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோவுக்கு எல்லாருமே லைக் கொடுங்க. தேங்க்யூ.